அவ்வளோ என்ஜாய், அவ்வளோ ஹியூமரஸாக நல்ல கண்டினியூட்டியோட ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய தகவல் இருந்தது. இந்த உணவு பழக்கங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு மோகம். ரீசெண்டாக நான் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரில். என்னுடைய பிரதர்னாவோட டாக்டர் படிச்சுட்டு இருந்ததுனால அங்கே பார்க்கறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போது அந்த இதில் ரிசப்ஷன் தான் வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் அவங்கவுங்க அப்பா அம்மா வந்துருக்குறாங்க, சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க, என்னென்னா கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா முன்னாடி ஆர்டர் பண்ணி உடனே வருது. எல்லாம் வந்து மோமோஸு மாமாஸு பீஸாஸு இப்படிதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அம்மாட்ட. அது ஒரு மோகமா குழந்தைகள்கிட்ட வந்து இன்னைக்கு எல்லா வீடுகளுமே இருக்கு. அன்டைத்தில் சாப்பிட்றது, அன்டைத்தில் தூங்குறது. ஸோ இதற்கான இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதனுடைய அதே மாதிரி எண்ணெயை பற்றி சொன்னதும் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரியல. எண்ணெயோட இன்னைக்கு பாக்கெட்டில் வெளியில் நம்ம வாங்கக்கூடியது. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம தூங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தூங்குவாங்க. சிலர் அப்படியே குப்புற தூங்குவாங்க, சிலர் ஒரு கழிச்சு சிலர் தூங்குவாங்க. எந்த மாதிரி தூங்குனா நல்லது அப்படின்னு ஓகே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம், ட்ரெயினில் வரோம், நமக்கு லோ பர்த்து கிடைக்காம ஹை பர்த்து கிடத்துறோம். அன்லைக்லி நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் சரியாக வருமா, ஐயோ கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினச்சிருவோம். அடுத்து என்ன பண்ணணும், மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். நம்ம வந்து உயரமாக படுத்துக்கிறோம், கொஞ்சம் ஸ்லீப் ஆனாலும் கை கால் உடஞ்சிடும், இல்லை மண்டை உடனே உயிரை போயிடும் அப்படின்னு ஒன்று மனசு காரணம் நினைக்கும். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அது காரணம் நினச்சிடும், ஆட்டோ சஜஷன் நினச்சிடும். அப்போ என்ன பண்ணீங்க, ட்ரெயினில் டாப்பில் படுத்துருந்தா கூட நீங்கள் கீழே வரவே மாட்டீங்க, ஒரு ஸ்டெப்பு நகர மாட்டீங்க. பார்த்துக்கிங்களா, ட்ரெயினில் மேலே படுத்துருக்கும் போது ஒரு ஸ்டெப்போட நாங்கள் கீழே நகர மாட்டீங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக சார் சொல்கிறது, ட்ரெயினில் படுக்கும்போது. அதே மாதிரி சில பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் சென்டரில் இருக்கும், 3 feet தான் இருக்கும் அந்த அளவு அகலம், அது மேலே படுத்துருப்பான். அவன் கீழே விட மாட்டான், அப்படியே தூங்குவான். சரிங்களா, அப்படியே தூங்குவான். இது ஒரு தூக்க ஸ்டைல். வீட்டில் படுத்துக்கிறோம், பெட்டில் படுத்துருப்போம், பெட்டில் மனைவி கொஞ்சம் படுத்துருப்போம், இல்லை தனியாக படுத்துருப்போம், நம்மளும் ஆனந்தமாக தூங்கிட்டு இருப்போம். இதே இது இந்த ஹாலில் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதரை சென்டரில் ஒரு பாயை போட்டு படுக்க வச்சுட்டு, எப்போ நாங்கள் யாரும் வரமாட்டோம், நீ மட்டும் தூங்க போகிற, நீ தூங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே படுத்துருப்பாரு, இங்கே படுத்துருப்பாரு. ஏன், மைண்டு வந்து சொல்லிடுச்சு, நண்பா உனக்கு முழு பாதுகாப்பு இருக்கு, நீ எப்படி வேணா தூங்கு, எப்படி வேணா உருண்டுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆட்டோ மைண்ட் சொல்லிடுச்சுன்னா அது வாடி ஆனந்தமாக விளையாண்டு. இதே நீங்கள் படுக்கும்போது ஐயோ அப்படித்தான் குழந்தை மேலே நம்ம உருண்டுருவோம் அப்படி இப்படின்னு படுத்துட்டு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துட்டு படுக்கும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக அது டென்ஷன் ஆகி அப்படியே உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். நம்ம படுக்கிறது எப்படி வேணால் படுத்துக்கலாம் சார். ஆனால் நல்லது என்னென்னா மல்லாக்க படுக்கிறது நல்லது, பெட்டர். ஆனால் அதை கண்ணி பண்ண முடியாது. ஆஃப்டர் தூங்கினதுக்கப்புறம் பிறண்டுருவோம், தூங்கிடுவோம். ஏன்னா உலகத்திலேயே எந்த உயிரினமும் மல்லாக்க படுக்காது. யோசித்து பாருங்க, காக்கா, குருவி, நாய், பண்ணி எதுவுமே மல்லாக்க படுக்காது. யோசித்து பாருங்க ஒரு செகண்ட். குருவி, கிருவி, காக்கா எதுவுமே மல்லாக்கப்படுத்தி தூங்காது. மனிதன் மட்டும்தான் மல்லாக்கப்படுத்தாது, மல்லாக்கப்படுத்தி தூங்க முடியும். கடவுள் வந்து நமக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா, இந்த பூமியில் மற்ற மிருகங்கள் விலங்குகளுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு, நீ இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு. மாடுனா மாடு புல்லு தான் திங்கணும், அவ்வளோதான் அதோட லைஃப். அது திடீர்னு மறுநாள் வந்து எனக்கு காலையில் எப்பா புல்லு சாப்பிட்டு ஓடிச்சு போச்சு, எனக்கு இட்லி ஒன்றா கொடுக்குமா, கேட்குமா, கேட்காது. நம்ம அப்படி இல்லை, ஒரு நாள் பூரி சாப்பிட்லாம், ஒரு நாள் இட்லி சாப்பிட்லாம், ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிட்லாம். அந்த முழு ஃப்ரீ நம்ம கொடுத்துருக்காரு கடவுள். மற்ற மிருகங்கள் அப்படி கிடையாது. அது விதிச்ச மாதிரி தான் வாழ்ந்தான். எருமைன்னா எருமை மாதிரி தான், பண்ணினா பண்ணி தான், நாய்னா நாய் தான். அது அவருடைய குவாலிட்டியை மாற்ற முடியாது. மீன்னா மீன் தான். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு மனிதன் கடவுள். நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். ஆனால் அது நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளையும் அழிச்சிட்டோம், பூமியையும் அழிச்சிட்டு வர்றோம். சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை,